ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டிஃப்ரெண்டான சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி. மோஸ்ட்லி இந்த சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரே ஸ்டோரி லைன்ல தான் வர்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது கதையே டிஃப்ரெண்ட். எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த படத்துல வர நம்ம ஹீரோயினோட அம்மா மனநலம் பாதிக்கப்பட்டவங்க. சரி, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க தானே, அவங்களுக்கு மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களை ஒழுங்கா பாத்துக்கிட்டா அவங்க என்ன பிரச்சனை பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு இவங்க அம்மாவையும் தாண்டி இன்னொரு விஷயம் அந்த வீட்டுல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. என்னன்னா, இருட்டுல மட்டும் வேட்டையாடுற ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஸ்பிரிட் அவங்க அம்மாவோட இணைஞ்சிருக்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. அது அவங்க அம்மாவோட இருக்கிறதுக்காக நிறைய கொலைகளையுமே அது பண்ணும். அப்படி அது யாரையெல்லாம் கொலை பண்ணுச்சு, இதுல இருந்து நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை காப்பாத்தினாங்களா, அதுல இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறத பத்தி சொல்ற கதை தான் 2016 வெளியான லைட்ஸ் அவுட். அண்ட் ஒன்ஸ் அகைன் இதுங்க நேர டைம் தமிழ் சேனல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்கதை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கும் கொடுங்க. படத்தோட ஆரம்பத்துல ஒரு பெரிய டெக்ஸ்டைல்ஸ் கம்பெனியை காட்டுறாங்க. அந்த கம்பெனில வந்து பார்த்தா இந்த டம்மி மாடல்ஸை நிறைய மேனுஃபேக்சர் பண்ணி அவங்க சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. இதோ இவர் இருக்காரு இல்லையா, இவர் பேர் வந்து பால். அவர் வீடியோ கால்ல அவரோட பையன் கிட்ட பேசிட்டு இருப்பாப்ல. அவர் பையன் பேர் வந்து மார்டின். அவன் எதுக்காக இந்நேரத்துல கூப்பிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா அந்த பையன் சொல்றான், இங்க பாருங்கப்பா, நீங்க எப்ப வருவீங்க, ரொம்ப நேரமாச்சு, எனக்கு தெரிஞ்சு நம்ம அம்மாக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லும்போது, இங்க பாருப்பா, கவலைப்படாத, நான் உன்னோட அம்மாவை சரி பண்ணிடுவேன். ஆனா டேடி, நிலைமை கைமீறி போயிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க தனக்கு தானே பேசிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஆனா அதை வெளியில சொல்லாம, இங்க பாருப்பா, நான் இப்ப சீக்கிரமா வந்துடுறேன், வந்து நம்ம அம்மாவை சரி பண்ணிடலாம் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இவர் பையன் கூட பேசி முடிச்சதுக்கு அப்புறமா தான் ஒரு பெரிய பெட்டியை வந்து வெளியில எடுத்து வைப்பாரு. அந்த பெட்டியில நிறைய ஃபைல்ஸுமே இருக்கும். அந்த ஃபைல்ஸ்ல என்ன தெரியுமா போட்டிருக்கோம், முல்பெரி ஹில், கலிபோர்னியா. அது ஒரு ஹாஸ்பிடல் சம்பந்தப்பட்ட ஃபைல். இதை வந்து இப்படி இவர் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கம்பெனில வேலை பார்க்குற ஒரு பெண்மணி, உங்களுக்கு நைட் டியூட்டிக்கு இங்க வேலை பார்க்கறதுக்கு யாராவது வேணுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நானே இங்கிருந்து கிளம்ப போறேன், எல்லாரையும் அனுப்பிச்சிரு, அதே மாதிரி எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணிட்டு இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இந்த அம்மாவுமே என்ன பண்றாங்கன்னா, கம்பெனில இருக்கிற எல்லா பொருளும் கரெக்டா இருக்கா, எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு, எவ்வளவு மீத போயிருக்கு, இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க இருக்கிற லைட்ஸ் வந்து ஆஃப் ஆயிரும். அண்ட் அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க ஒரு சென்சார் மாதிரி இருக்கும், அதுக்கு வந்து கை காட்டும் போது அது லைட்ஸை வந்து டர்ன் ஆன் பண்ணும். இப்ப லைட் டர்ன் ஆன் ஆனதுக்கு அப்புறமா தான் காட்டுறாங்க, அங்க இருக்கிற எல்லா பொருட்களும் லைட்டா ஆடுற மாதிரி இருந்தது. ஆனா சுத்தி முத்தி பாக்குறாங்க, அங்க எதுவுமே இல்ல. இப்ப எல்லாமே முடிஞ்சிருச்சு இல்லையா, அதனால பால் சொன்ன மாதிரி எல்லா ரூமோட லைட்ஸையும் ஆஃப் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்க இருக்கிற ஒரு ரூமோட லைட்டை ஆஃப் பண்ணும்போது அங்க யாரோ இருக்கிற மாதிரி இவங்க கண்ணுக்கு தெரியுது. இதை பார்த்த உடனே இவங்க லைட்டை ஆன் பண்றாங்க, பார்த்தா அங்க எதுவுமே இல்ல. திரும்பவும் ஆஃப் பண்றாங்க, அங்க ஒரு உருவம் இருக்கு. ஆன் பண்ணா அங்க காணோம். ஆனா இந்த தாட்டி லைட்டை ஆஃப் பண்ணும்போது அது இன்னும் பக்கத்துல வந்து நிக்கும். இவங்களுக்கு இதை பார்த்த உடனே தூக்கி வாரி போட்டுரும். இதை பார்த்த உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, பால் கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி பேக் ரூம்ல ஏதோ ஒண்ணு இருக்கு, நீ என்ன பார்த்த, என்னால அது எப்படி இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஆனா அவர் ஒரு போன் கால்ல பிஸியா இருந்தனால அந்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இங்கிருந்து போறேன், ஆனா நீங்க வரும்போது சேஃபா வாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த அம்மா போனதுக்கு அப்புறம் இவர் இந்த போன் கால் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அவரோட ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவர் வீட்டுக்கு கிளம்புறாரு. அப்படி வந்து அந்த இடத்த விட்டு போகும்போது அந்த வெளிச்சங்களுக்கு கொஞ்சம் தள்ளி ஏதோ ஒரு கருப்பு உருவம் இருக்கிறத அவர் பாக்குறாரு. இவர் வந்து யாரு அப்படின்னு கேட்கும்போது அது மெதுவா எந்திரிச்சு நிக்கும் பாருங்க. அந்த நேரம்னு பார்த்து லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆயிரும். உடனே இவர் என்ன பண்றாருன்னா, சென்சாருக்கு கை காட்டி லைட்ஸ் ஆன் பண்ணும்போது அந்த உருவம் இன்னும் பக்கத்துல வந்து நிக்கும். திடீர்னு பார்த்தா அதை காணும். இதை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறாரு, கண்டிப்பா இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு, நம்ம இங்கிருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வேக வேகமா ஓடும்போது கால் தவறி கீழே விழுந்துருவாரு. உடனே எந்திரிச்சு காலை பார்த்தா அவரோட காலை ஏதோ ஒண்ணு கொதறி வச்ச மாதிரி இருக்கு. இத பண்ணது அந்த உருவம் தான். அந்த உருவம் அவருக்கு முன்னாடி இருக்கும். இவர் அந்த உருவத்தை பார்க்கும்போது ஒரு விஷயத்தை வந்து நோட்டீஸ் பண்ணுவாரு, அந்த உருவம் அந்த கருப்பு ஷேடோ இருக்கிற இடத்துல தான் இருக்கு, ஆனா அந்த லைட் வெளிச்சத்துக்குள்ள வரவே இல்ல. இதை பார்த்த உடனே தலைவன் என்ன பண்றான்னா, வேக வேகமா அவரோட ரூமுக்கே போய் கதவை லாக் பண்ணி அங்க இருக்கிற எல்லா லைட்ஸையும் ஆன் பண்ணி விடுறாரு. அது மட்டும் இல்லாம சேஃப்டிக்கு ஒரு பேஸ்பால் பேட்டையுமே எடுத்துக்கிறாரு. இப்போ ஓகே, லைட்ஸ் வந்து ஆன் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் சேஃபா இருப்பாரு அப்படின்னு பார்த்தா அங்க இருக்கிற எல்லா லைட்ஸும் மெதுவா டர்ன் ஆஃப் ஆகுது. கடைசியா இவர் இருக்கிற ரூம்லயும் லைட்ஸ் வந்து கட் ஆகும். இப்ப என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்கிற டோர் ஓபன் ஆகி பின்னாடி இருந்து ஏதோ ஒரு உருவம் வந்து அவரு இழுத்துட்டு போகும். அதுக்கப்புறம் லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா தான் காட்டுறாங்க, அவர் ஒரு மாதிரி செதஞ்ச நிலைமையில இறந்து கிடக்குறாரு. இப்ப எப்படி கட் பண்ணா டைட்டில போட்டு படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதோ இவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க தான் நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோயினோட பேரு ரெபேக்கா, அது அவளோட பாய் ஃப்ரெண்ட் பிரெட். நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, ஸ்டார்டிங்ல மார்டின் ஒரு சின்ன பையனை பார்த்திருப்போம்ல, அவனோட அக்கா தான் நம்ம ஹீரோயின். அது மட்டும் இல்லாம பால் வந்து நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் ஃபாதர். பால் இறந்து போய் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா அவரோட வீட்டை கட்டுறாங்க. அங்க
மார்ட்டினுமே இருப்பான். அவனை பார்த்தா கொஞ்சம் பயந்த மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம வெளியில இருந்து என்னெல்லாமோ சத்தம் கேக்குது. அவங்க அம்மா யார் கூட பேசிட்டு இருக்கிற மாதிரியும் தெரியுது. இத பார்த்த உடனே மார்ட்டின், அம்மா நீங்க எங்க இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்களோட ரூம்குள்ள போனா அவங்க அம்மா யாரு கூடயோ பேசுற மாதிரி இருக்கு. ஆனா அங்க யாருமே இல்ல. அம்மா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு அந்த பையன் கேட்கும்போது, இல்லையே நான் நல்லா தானே இருக்கேன். அந்த பையன் வந்து அவங்களுக்கு ஆப்போசிட் என்ன இருக்குன்னு பார்த்தா அது ஒரு ரூம். அதை பார்க்கவே ஒரு மாதிரி கும்மு இருட்டா இருக்கும். அப்பதான் அவங்க அம்மா கேட்கறாங்க, நாங்க 2 பேரும் உன்னை எழுப்பி விட்டுட்டோமா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. இத பார்த்த உடனே அந்த பையன் ஒரு மாதிரி ஆகுறான். என்ன சொல்றீங்க நீங்க? அப்பதான் அவங்க அம்மா சொல்றாங்க, இங்க பாரு தங்கம், நீ இப்ப போய் படுத்து தூங்கு, இந்நேரத்துக்கெல்லாம் நீ வெளியிலேயே வரக்கூடாது, அதனால சமத்தா போய் தூங்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. இந்த பையனும் வெளியில போவான். அவங்க அம்மா குட் நைட் மார்ட்டின் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மாக்கு பின்னாடி ஒரு கருப்பு உருவம் அப்படியே வந்து எட்டி பார்க்கும். அவ்வளவுதான். இதை பார்த்த உடனே அவன் என்ன பண்றான்னா வேக வேகமா பயந்து போய் அவனோட ரூமுக்கு போறான். அவன் ரூம்குள்ள போய் அவனோட கதவை சாத்தும் போது அந்த கதவோட லாக்க யாரோ திறக்கிற மாதிரியே இருக்கும். இவன் பயத்திலேயே அந்த ராத்திரி ஃபுல்லா கழிக்கிறான். இப்ப அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில மார்ட்டின் வந்து பார்த்தா ஒரு சைல்ட் சர்வீஸ் சென்டர்ல இருப்பான். அங்க இருக்கிறவங்க வந்து அவங்க அம்மாக்கு கால் பண்ணா அவங்க அம்மா வந்து கால் அட்டென்ட் பண்ற மாதிரியே இல்ல. அப்பதான் அவங்க கேக்குறாங்க அந்த பையன் கிட்ட, உனக்கு வேற யாராவது தெரியுமா, அவங்களுக்கு வேணா கால் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லும்போது அந்த சென்டருக்கு நம்ம ஹீரோயினும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் வராங்க. அவங்க அங்க வரும்போது ஒரு ஆபீசர் வந்து கேக்குறாங்க, நீங்க தான் ரெபேக்காவா, மார்ட்டினோட அக்கா? ஆமா நான் தான். சரி மார்ட்டினுக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க, அவன் வீட்டுல ஒழுங்கா தூங்குறானா? இல்ல எனக்கு தெரியாது, நாங்க தங்குறது இல்ல. அப்படின்னா அவங்களோட அம்மா வச்சு வீட்டுல இருப்பாங்களா? ஆமா இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ஆமா அவங்க ஒரு பேஷண்ட் தான், எப்பவுமே அவங்களோட மெடிகேஷன்ஸ் அவங்க எடுத்துப்பாங்க. அப்படின்னா உங்களோட அம்மாவோட கண்டிஷன் கொஞ்சம் மோசமா இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, மார்ட்டினுக்கு என்ன ஆச்சு ஆக்சுவலா, நீங்க ரொம்ப இந்த மாதிரிலாம் பேசும்போது எனக்கு பயமா இருக்கு. மார்ட்டின் காலையில மயக்கம் போட்டு விழுந்துட்டான், அதுவும் இந்த வாரத்துல இது 3வது தடவை. இத கேட்ட உடனே 2 பேருமே வந்து மார்ட்டினை பாக்குறாங்க. ரெபேக்கா கேக்குறான், அம்மா எங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் எதுவுமே சொல்ல மாட்டான். அதனால அந்த ஆபீசர் மார்ட்டினை சமாதானப்படுத்தி ரெபேக்காவை வச்சு அவங்க வீட்டுல கொண்டு போய் விட சொல்றாங்க. அதுக்கப்புறமா மார்ட்டினை கூப்பிட்டுட்டு இவங்க 3 பேருமே அவங்களோட அம்மாவோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே தான் மார்ட்டின் என்ன கேட்பானா, ஏன் ரெபேக்கா நான் பேசாம இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உன்னோட வீட்டுல தங்கிக்கிட்டா? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு அங்க இருக்க பிடிக்காது, ஏன்னா அங்க நிறைய ஸ்கேரி போஸ்டர்ஸ் எல்லாம் நான் ஒட்டி வச்சிருப்பேன், எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல, எனக்கு கொஞ்சம் தூக்கம் மட்டும் கிடைச்சா போதும். சரி நாம அதை பத்தி பேசலாம், முதல்ல வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லி பிரெட்டை வண்டியிலே இருக்க சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள போறாங்க. அப்பதான் ரெபேக்கா சொல்லுவான், அம்மாக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும்ல, சரி அவங்க வெளியில யாரு கூடயாச்சும் போய் பழகுறாங்களா அப்படின்னு கேட்கும்போது யாரோ ஒருத்தங்க எப்ப பார்த்தாலும் நம்ம அம்மா வந்து மீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு மார்ட்டின் சொல்லுவான். பரவாயில்லையே யார் அது அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் டயானான்னு சொல்லுவான். இத கேட்ட உடனே நம்ம ஹீரோயினோட ஃபேஸ பாருங்களேன், ஒரு மாதிரி ஆடி போன மாதிரி இருக்கு. நீ இப்ப என்ன சொன்ன? அவ பேரு வந்து டயானா. அப்பதான் அவங்க வந்து மார்ட்டினை புடிச்சு, இங்க பாரு நீ இப்ப எதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நம்ம அம்மா என்னோட அப்பா என்னை விட்டு போனதுக்கு அப்புறமா இதே தான் எனக்கு பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு டயானாவை பத்தி ரொம்ப கெட்ட கனவுகள் எல்லாம் வந்திருக்கு, அது வெறும் கனவுகள் தான், அது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா கதவு வந்து ஓபன் பண்றாங்க. அவங்க அம்மா மார்ட்டினை பார்த்து, இப்ப எதுக்காக வீட்டுக்கு வந்த அப்படின்னு கேட்கும்போது அதை எல்லாத்தையுமே ரெபேக்கா சொல்லுவா அப்படின்னு சொல்லி வேக வேகமா மாடிக்கு போவான். ரெபேக்கா வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா நீங்க தெரபிஸ்ட போய் மீட் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது, என்னால சும்மா சும்மா ஒரு ஸ்ட்ரேஞ்சரை மீட் பண்ணி என்னோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்க முடியாது. எங்க இப்படி வந்து இவங்க பேசிட்டு இருக்கும் போது மேல நம்ம மார்ட்டின் ஒரு பேக்கை எடுத்து அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் இந்த சமயத்துல பக்கத்துல இருக்கிற ஒரு டோரை பாருங்களேன், அது தானா திறக்கும். மார்ட்டினுமே இதை வந்து நோட்டீஸ் பண்ணுவான். உடனே என்ன பண்றான்னா பேக்கை எடுத்துட்டு அப்படி அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாக்கலான்னு வரும்போது ஒரு கருப்பு உருவம் அந்த கதவை வந்து பட்டுன்னு சாத்துது. இதை பார்த்த உடனே அவனும் பயந்து போறான். எங்க கீழே இவங்க 2 பேர்த்தோட கான்வர்சேஷன் வந்து ரொம்ப மோசமா போகும். கிட்டத்தட்ட 2 பேரும் வாயிலேயே சண்டை போட்டுப்பாங்க. அந்த சமயத்துல மார்ட்டின் பேக் எடுத்துட்டு வரும்போது அப்பதான் அவங்க ரியலைஸ் பண்றாங்க மார்ட்டின் இங்க இருந்து போறான்னு. இங்க பாரு ரெபேக்கா, வேணாம், மார்ட்டினை கூட்டிட்டு போகாத, என்னால அவன் இல்லாம தனியா இருக்க முடியாது. ஆனா சொல்றத வந்து கேட்காம ரெபேக்கா மார்ட்டினை கூட்டிட்டு போறா. மார்ட்டினுமே என்ன சொல்றானா, அம்மா நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்க மறக்காம உங்களோட வைட்டமின்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு அவன் சொல்லுவான். அவங்க அம்மா கதறாங்க அவனை கூட்டிட்டு போகாதேன்னு. ஆனா அதை எதுவுமே கேட்காம அங்கிருந்து அவங்க கிளம்புறாங்க. இப்ப அதுக்கப்புறமா நம்ம பசங்க ஹீரோயினோட ரூமுக்கு வருவாங்க. அங்க உள்ள வந்த உடனே மார்ட்டின் செவுத்தி எல்லாம் பார்ப்பான். அங்க ஒரே பேய்களோட போஸ்டர்ஸா தான் இருக்கும். உனக்கு வேணானா இதெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இல்ல எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்ல, எனக்கு தூக்கம் கிடைச்சா போதும் அப்படின்னு அவன் சொல்றான். ரெபேக்காக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறமா பிரெட் கிட்ட போய் பேசும்போது அவன் என்ன கேக்குறான்னா, நீ இப்ப எதுக்காக இவனை இங்க கூட்டிட்டு வந்த, இவனுக்கு நல்லது பண்றதுக்காகவா இல்லைன்னா உங்க அம்மாவை ஹர்ட் பண்றதுக்காகவா? இதை கேட்ட உடனே ரெபேக்கா லைட்டா காண்டாயிருவாங்க. அதனால என்ன சொல்றாங்கன்னா, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு, நம்ம அப்புறம் இதெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி
சொல்லி அவனை அங்கிருந்து அனுப்பி விட்டுருவாங்க. இவங்க அந்த ராத்திரி ஒன்னா சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் தூங்க போயிருவாங்க. இப்பதான் காட்டுறாங்க, இவங்க தங்கி இருக்கிற வீட்டுக்கு வெளியில ஒரு லைட் போர்டு இருக்கும். அதுல டேட்டூன்னு எழுதி இருக்கும். அந்த லைட் பிளிக்கர் ஆயிட்டே இருக்கும். இந்த லைட் மின்னி மின்னி எரியறதுனால நம்ம ஹீரோயின் கண் முழிச்சுப்பாங்க. எந்திரிச்சு பார்த்தா அங்க நம்ம மார்ட்டினை காணோம். அந்த சமயத்துல தரையில யாரோ ஸ்கிராச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்த உடனே இவங்க நினைச்சுப்பாங்க மார்ட்டின், எங்க பாரு மார்ட்டின் அங்க என்ன பண்ணிட்டு இருக்க. இவங்களும் லைட் போடுவாங்க. ஆனா லைட் வந்து ஆன் ஆகாது. எங்க பாரு மார்ட்டின் எந்திரிக்கும் போது லைட் போட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் போது அந்த வெளியில இருக்கிற லைட் அப்ப எரியும். பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. மறுபடியும் அந்த லைட் ஆஃப் ஆகும் போது அந்த இடத்துல அந்த உருவம் உட்காந்து புரண்டிட்டு இருக்கும். நம்ம ஹீரோயின் இதை பார்த்த உடனே ஜெர்க் ஆயிருவாங்க. மெதுவா கீழே இறங்கி பார்க்கும்போது அந்த உருவம் திரும்பி நம்ம ஹீரோயினை பார்க்கும். அங்க லைட் ஆன் ஆகுது. அதே மாதிரி அந்த உருவத்தை காணோம். திரும்ப லைட் ஆஃப் ஆகும் போது அந்த உருவம் அப்படியே எந்திரிச்சு வேக வேகமா நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்றதுக்காக வருது. ஆனா அந்த லைட் ஆன் ஆன உடனே அந்த உருவம் காணாம போயிடும். நம்ம ஹீரோயின் பயங்கரமா பயந்துருவாப்ல. திரும்பவும் அந்த லைட் டர்ன் ஆஃப் ஆகிறதுக்குள்ள ரூம் லைட்டை எப்படியாவது போடுறதுக்காக வேக வேகமா போய் அந்த ரூம் லைட்டை போட்டுருவாங்க. நல்ல வேற அங்க எதுவுமே இல்ல. நம்ம ஹீரோயினோட முகத்தை பாருங்களே, ஒரு மாதிரி ஆடி போயிட்டாங்க. உடனே அங்கிருந்து நேரா பாத்ரூம்க்கு வரும்போது அங்க இருக்கிற பாட்டப்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். இவங்க திரும்பவும் பயந்துருவாங்க. அந்த ஸ்கிரீனை விலக்கி பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அந்த பாட்டப்ல ஒரு டார்ச் ஆன் பண்ணிட்டு மார்ட்டின் அந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கான். இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் நிம்மதியாவும் இருக்கும். அண்ட் அதோட அந்த ராத்திரி ஒரு மாதிரி பயமா தான் முடிஞ்சிருக்கும். இவ அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினோட வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. அது யாருன்னு வந்து பார்த்தா அந்த சைல்ட் சர்வீஸ் சென்டர்ல ஒரு ஆபீசரை பார்த்திருப்போம் இல்லையா, அவங்க தான். அவங்க வந்த உடனே என்ன கேக்குறாங்கன்னா, மார்ட்டின் உன் கூடயே இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா. அப்படின்னா நீ அவங்க அம்மா கிட்ட இருந்து நீ அவனை பிரிச்சுட்டு வந்திருக்க. இல்ல அப்படி கிடையாது, அவனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதுக்காக தான் நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். அங்கேயே இருந்தானா அவன் ஒரு மாதிரி பித்த பிடிச்ச மாதிரி ஆயிருவான். எங்க பாரு, உங்களோட அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. முறைப்படி அவங்க கிட்ட தான் அவங்க பையன் இருக்கணும், உன்கிட்ட கிடையாது. ஆனா தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ள அந்த ஆபீசர் மார்ட்டினை கூப்பிட்டுட்டு அங்க இருந்து போயிருவாங்க. மார்ட்டினுமே என்ன சொல்றான்னா, ரெபேக்கா கவலைப்படாத, எனக்கு கொஞ்சம் தூக்கம் கிடைச்சது, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போவான். நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க கொஞ்சம் சோகமாயிருவாங்க. அண்ட் அந்த சமயத்துல தான் நேத்து ராத்திரி அந்த உருவம் எதையோ தரையில இருந்து கிரிக்கிட்டு இருந்திருக்கும் இல்லையா, அதை போய் பாக்குறாங்க. அப்படி அது என்னன்னு பார்த்தா டயானான்னு அது எழுதி வச்சிருக்கு. இப்ப இதை பார்க்கும்போதுதான் நமக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக்க காட்டுவாங்க. அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் மார்ட்டினோட வயசு இருக்கும்போது அவங்க ஒரு டிராயிங்க வரைஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. அந்த சமயத்துல பின்னாடி சத்தம் வருதே அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது இவங்க வரைஞ்சிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த டிராயிங் நோட், அதை வந்து காணோம். அப்ப அதே சமயத்துல அங்க ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம்ல யாரோ எது கிறுக்குற மாதிரி சத்தம் கேட்டுட்டு இருக்கு. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அந்த ரூம் லைட்டை ஓபன் பண்ணி லைட் ஆன் பண்ணும்போது அவங்க வச்சிருந்தாங்களே டிராயிங் நோட், அது மேல இருந்து கீழே விழுகும். அதை அவங்க எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா அதுல அப்பா அம்மா அப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் இருப்பாங்க. அதுல அவங்க அப்பாவை அழிச்சுக்கிட்டு நடுவுல ஒரு உருவத்தை வரைஞ்சு டயானா அப்படின்னு அதுல பேர் போட்டிருக்கோம். அண்ட் அதே தான் இங்கேயும் அந்த உருவம் வரைஞ்சு வச்சிருக்கோம். இதை பார்த்த உடனே தான் நம்ம ஹீரோயினுக்கு பழைய விஷயமெல்லாம் ஞாபகம் வருது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் பிரெட்டை வர சொல்லி அவனை கூட்டிட்டு நேரா அவங்க அம்மாவோட வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்து கதவு தட்டினா வீட்டுல அவங்க அம்மா கிடையாது. உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு செடியில தான் அந்த வீட்டோட கீயை வந்து ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அதை எடுத்து அந்த டோரை ஓபன் பண்றாங்க. உள்ள வந்த உடனே பிரெட் கிட்ட என்ன சொல்றான்னா, அம்மா வரது தெரிஞ்சதுன்னா உடனே சொல்லு, நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும், அது வரைக்கும் இங்க இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல போறா. மேல போய் நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் ஃபாதர் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ரூம்க்கு போறாங்க. அப்படி அந்த ரூம் ஃபுல்லா செக் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு போட்டோ கிடைக்கும். அதுல இருக்கிறது யாருன்னு தெரியுதா, நம்ம ஹீரோயினோட அம்மா சோஃபி. ஆனா பக்கத்துல இருக்கிறது யாருன்னு தெரியல. அப்பதான் அவங்க அந்த போட்டோ திருப்பி பார்க்கும்போது அதுல என்ன எழுதி இருக்கு தெரியுமா, சோஃபி அண்ட் டயானான்னு எழுதி இருக்கும். நம்ம ஹீரோயின் இதை பார்த்த உடனே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்து டேபிள்ல வைக்கிறாங்க. அப்படியே அதுல தேடும் போது அதுல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்கும். அதை எடுத்து பிளே பண்ணி விட்டுட்டு திரும்பவும் அங்க இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இது சரியா 1984 அது ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதுல ஒரு பேஷண்ட ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு விதமான ஸ்கின் டிசீஸ் இருக்கும். அவங்களுக்கு லைட்னா சுத்தமாவே ஆகாது. அதுவும் இல்லாம அவங்க கொஞ்சம் மனநலமா பாதிக்கப்பட்டவங்களும் கூட. அவங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரெண்டுன்னு பார்த்தா அது சோஃபி மட்டும்தான் அந்த டாக்டர் சொல்லுவாரு. அப்படி சொல்லிட்டு இப்ப அந்த டாக்டர் டயானா கிட்ட பேசுறாங்க. அவர் வந்து ஹலோ டயானா அப்படின்னு சொல்லும்போது லைட்டை இங்க இருந்து கொண்டு போயிருங்க அப்படின்னு அந்த டயானா சொல்லும். அப்ப அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க டயானா, எனக்கு நீங்க சோஃபியை விட்டு விலகணும்
அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அவ என்னோட ஃப்ரெண்ட். சரி, எதுக்காக அப்ப அவளை ஹர்ட் பண்ண? அப்ப அதுக்கு டயானா ஒரு வார்த்தை சொல்லுவா பாருங்க, அவ நல்லாகிட்டு வரா, எனக்கு அது பிடிக்கல. அதோட அந்த செஷன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா செஷன் 13 ஆரம்பிக்கும். அந்த செஷன்ல வந்து பார்த்தா டயானாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதுவும் எப்படின்னா, அவளை கட்டி போட்டு அந்த லைட்டை அவ மேல அடிச்சு அதுல இருந்து அவளை ரெக்கவர் பண்ண பார்ப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துல என்ன ஆகும் தெரியுமா? 1200 வாட்ஸ் லைட் அவன் மேல பட்டதும் அந்த இடத்திலேயே கருகி அவ இறந்து போறா. அவளோட கதல் சத்தம் அந்த ரெக்கார்டிங்ல பயங்கரமா கேட்கும். நம்ம ஹீரோயினுக்கு இப்பதான் எல்லா விஷயமும் தெரிய வருது. அவங்களால இதை நம்பவே முடியல. ஒரு மாதிரி தலையில கை வச்சு அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க பக்கத்துல ஒரு ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. உடனே நம்ம ஹீரோயின் சத்த வர இடத்த நோக்கி போறாங்க. இப்ப இங்க பிரெட்டை காட்டுவாங்களா, அவன் வந்து ஹால்லே தான் இருப்பான். அங்க ஒரு மாதிரி இருட்டடைஞ்ச மாதிரி இருக்கும். இவனும் என்ன பண்றான்னா, அங்க இருக்கிற ஸ்கர்டன் எல்லாம் விளக்கிட்டு இருக்கும் போது இப்பதான் காட்டுறாங்க அந்த டயானாங்கிற அந்த உருவம் அங்கதான் இருக்கு. நம்ம ஹீரோயின் சத்தத்தை கேட்டுட்டு ஒரு ரூம்குள்ள போவாங்க. அந்த ரூம்குள்ள பார்க்கும்போது அங்க ஒரு டிரா இருக்கும். அதுல ஒரு பேப்பர் வெளியில நீட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை வெளியில இழுக்கிறாங்க. அப்படி அது என்ன பேப்பர்னா, சின்ன வயசுல இவ வரைஞ்சிருப்பா இல்லையா ஒரு டிராயிங், அந்த டிராயிங் தான் அது. இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த டோர் தானா க்ளோஸ் ஆகி நம்ம ஹீரோயினை அந்த டயானா முடிய பிடிச்சு மேல தூக்குது. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் பயங்கரமா கதறாங்க. சத்தத்தை கேட்டுட்டு பிரெட் உடனே வேக வேகமா மேல வரான். அப்படி அவன் கதவை திறக்கும் போது அந்த டயானா அங்கிருந்து போயிடும். அவன் என்ன சொல்றான், உனக்கு என்னாச்சு, உங்க அம்மா வேற வராங்க, நம்ம இங்கிருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேக்யார்டு வழியா அவங்க வெளியில போறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பித்த பிடிச்ச மாதிரி இருக்காங்க. உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல எனக்கு தெரியல, ஆனா நான் தாக்கப்பட்டிருக்கேன். யாரு உன்னை இப்படி பண்ணா எனக்கு தெரியல, எனக்கு அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. அது மட்டும் இல்லாம கூட ஒரு பாக்ஸையுமே அவ எடுத்துட்டு வர சொல்லியிருப்பா. இது எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது, இது எல்லாமே ப்ரூஃப், இது நமக்கு கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே அங்கிருந்து போறாங்க. இப்ப இந்த சமயத்துல தான் காட்டுறாங்க மார்ட்டினும் சோஃபியாவும் அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நான் பண்றதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனமா இருக்குல்ல, இனிமேல் நான் அதை எல்லாத்தையுமே மாத்திக்கிறேன், நான் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன், நம்ம வேணா ஒண்ணு பண்ணுவோமா, இன்னைக்கு படம் பார்ப்போமா? ஆமா கண்டிப்பா அப்படின்னு மார்ட்டின் சொல்லும்போது, கண்டிப்பா பாக்குறோம், நாம 3 பேருமே அந்த படத்தை பார்த்து மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது, மார்ட்டினை பாருங்களேன் திரும்பவும் ஒரு மாதிரி ஆகுறான். ஏன்னா அந்த வீட்டுல 2 பேர் தான் இருக்காங்க. இவங்க 3வது டயானாவையும் சேர்த்து சொல்றாங்க. அப்போ மார்ட்டின் என்ன சொல்றானா, எங்க பாருங்க அம்மா, வேணும்னா நம்ம 2 பேரும் மட்டும் படம் பார்த்தா எப்படி இருக்கும், அதுக்கு நீங்க சரின்னு சொல்லுவீங்களா? ஆனா அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்களா, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. இப்ப அதுக்கப்புறமா லைட் எல்லாம் போட்டு விட்டுட்டு தான் இவங்க வந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி படம் பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க அம்மா பாவலை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லுவாரு. அதாவது அவரோட செகண்ட் ஹஸ்பண்ட். ஏன்னா அவரு தான் இவ்வளவு நாள் வந்து இவங்களை பாத்துக்கிட்டது. ஆனா இப்போ இவங்களுக்கு அவரு இல்ல. சரி ஒரு நிமிஷம் இரு, நான் இப்ப வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, உடனே லைட்டு போய் ஆஃப் பண்ணிடுறாங்க. மார்ட்டின் அதை பார்த்த உடனே பயப்பட ஆரம்பிச்சிடறான். அப்பதான் அவங்க வந்து சமாதானப்படுத்தி, ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்றதை கேளு, உங்ககிட்ட ஒரு பெரிய ஸ்டோரிய சொல்லணும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா, அவ பேரு டயானா. அவ ரொம்ப வித்தியாசமானவ, அவ ரொம்ப ஸ்பெஷலானவ. இந்த மாதிரிலாம் சொல்லும்போது மார்ட்டினோட முகத்தை பாருங்களேன், பயங்கரமா ஆத்திரப்படுறான். அவளுக்கு நம்மளோட ஹெல்ப் தேவை, அவ நம்ம இருந்தாதான் வாழ்வா அப்படின்னு சொல்லும்போது, இப்ப பின்னாடியே காட்டுறாங்க அந்த டயானா மெதுவா இவங்களை நோக்கி வருது. அவ நமக்காக திரும்பவும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது, அம்மா தயவு செஞ்சு விட்டுருங்க, லைட்டு போட்டு விடுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்கும் போது, அந்த டயானா என்ன பண்ணுதுன்னா, அப்படியே அவனுக்கு மேல வந்து அவனோட முடிய தொடும். இத பார்த்த உடனே அலறி அடிச்சுக்கிட்டு போய் அந்த லைட்ஸ் ஆன் பண்றான். ஆனா அங்க இருக்கிற லேம்ப் வந்து ஆன் ஆகாது. என்னன்னு பார்த்தா அதுல பல்பே இருக்காது. இத பார்த்த உடனே டயானா மார்ட்டின் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க அம்மா டயானாவை தடுக்கிறாங்க. ஆனா அவன் தான் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம டயானா அவளையே அடிச்சிருவா. இதை பார்த்த உடனே மார்ட்டின் ரூம் லைட்ஸை வேக வேகமா போய் ஆன் பண்ணிடுறான். ஆன் பண்ண உடனே அந்த டயானாவும் அங்கிருந்து போயிடும். இப்ப மார்ட்டின் என்ன தெரியுமா பண்றான், அவங்க அம்மாவை அங்கேயே விட்டுட்டு வேக வேகமா வெளியில ஓடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம பசங்களை காட்டுறாங்க. அவங்க வந்து கிடைச்ச ஆதாரத்தெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது கதவு தட்டுற சத்தம் கேக்குது. என்னன்னு திறந்து பார்த்தா அங்க மார்ட்டின் இருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, இது ரொம்ப மோசமா போகுது, அவங்க இலை மீறி போயிட்டாங்க அப்படின்னு அவன் சொல்றான். சரின்னு இவனை உள்ள கூப்பிடுறாங்க. சாப்பிட ஏதாவது அவனுக்கு கொடுக்கலான்னு பார்த்தா அங்க எதுவுமே இருக்காது. அதனால பிரெட் என்ன பண்றான்னா, நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போவான். பிரெட் அந்த மாதிரி அந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து மார்ட்டின் கிட்ட கேக்குறாங்க, நீ இப்பவும் அதை பத்தி பேசணுமா அப்படின்னு கேட்கும்போது, நான் உன்னை சொல்லட்டா, நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப போறதே இல்ல. அதுக்கு ரெபேக்கா என்ன சொல்றான்னா, எல்லார விடையும் நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு அவ சொல்லுவா. இப்ப நீ ஒண்ணு பண்ணு, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறா. என்னன்னு பார்த்தா மார்ட்டினோட அப்பா பால், நம்ம ஹீரோயினுக்கு வந்து அவர் ஸ்டெப் ஃபாதர். அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, அவரோட ஒய்ஃபை பத்தி நிறைய விஷயத்த அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணிருப்பாரு. அதுல கிடைச்ச ப்ரூஃப்ஸ் தான் இது எல்லாமே. இதெல்லாம் வச்சு நம்ம
நம்ம ஹீரோயின் என்ன சொல்ல வராங்கன்னா, டயானா வந்து பேஸ்மெண்ட்ல தான் கண்டெடுக்கப்பட்டிருக்கா. அவ 13 வயசு இருக்கும் போதே அவளை வந்து அடைச்சு வச்சு அவங்க அப்பா அவரு தன்னைத்தானே கொலை பண்ணிக்கிட்டாரு. அப்ப பீப்பிள் எல்லாருமே என்ன சொல்ல வந்தாங்கன்னா, அவ வந்து ஒரு மாதிரி ஈவிலாவும் அவளால ஒருத்தவங்களோட மண்டைக்குள்ள ஈஸியா போக முடியும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. முல்பெரியில இருக்கிற ஒரு சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டலுக்கு அவளை கொண்டு போனாங்க. அங்கதான் நம்ம பசங்களோட அம்மாவை மீட் பண்ணியிருக்கா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டயானா அவங்க அம்மாவோட மைண்ட்குள்ள போய் அவளை சேஞ்ச் பண்ணி டயானா தான் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி அவளை நினைக்க வச்சிருக்கா. அப்பனா அவங்க உண்மையிலேயே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதா? இல்ல, கிடையவே கிடையாது. நம்ம அம்மா நல்லா இருக்கும் போது டயானா வெளியில வரமாட்டா. அவங்களுக்கு எப்போ உடம்பு சரியில்லாம போகுதோ அப்பதான் அவ வெளியிலேயே வருவா. நீ இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணத நான் உன் வயசுல இருக்கும் போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தேன். சரி, அப்ப அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் அவ சொல்றா, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் எல்லாருமே ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போய் அதுல பரிதாபமா அவ இறந்து போயிட்டா. இந்த சமயத்துல தான் கதவு தட்டுற சத்தம் கேட்கும். இவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா, பிரெட் தான் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கதவு திறந்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த சமயத்துல பக்கத்துல இருந்த ஒரு ரூம்ல இருந்து ஒரு வினோதமான சத்தம் கேட்கும். மார்ட்டினை ஓரமா இருக்க சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போய் பார்ப்பாங்க. பார்த்தா அங்க எதுவுமே இருக்காது. ஆனா கட்டலுக்கடியில இருந்து ஏதோ ஒரு உருவம் நம்ம மார்ட்டினை வேகமா இழுத்துட்டு போகும். ஆனா நம்ம ஹீரோயின் எப்படியோ கஷ்டப்பட்டு அதுல இருந்து மார்ட்டினை காப்பாத்திடுவா. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம பசங்க 3 பேரும் சோஃபியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போன உடனே அவங்க அம்மா அவங்களுக்கு டின்னர் கொடுத்துட்டு ஒரு மாதிரி அமைதியாவே இருக்கிறாங்க. எதுவுமே பேச மாட்டாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினா பேச்சு எடுக்கிறாங்க. நம்ம இப்ப கொஞ்சம் ஓப்பனா பேசலாமா? யாரு அந்த டயானா? அதான் உங்களோட ஃப்ரெண்ட் டயானா. இதோ இந்த போட்டோல இருக்காலே, இவ யாரு அப்படின்னு போட்டோ காட்டும் போது, உனக்கு இந்த போட்டோ எப்படி கிடைச்சது, உனக்கு இதை யார் தந்தா அப்படின்னு ஒரு மாதிரி ஹார்ஷா பிஹேவ் பண்றாங்க. டயானாவை பத்தி பேச்செடுக்க இவங்க 2 பேத்துக்குள்ள பயங்கரமா வாய்க்கால் தகராறு ஏற்படும். ஒரு கட்டத்துல கோவப்பட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருந்து போயிடுவாங்க. சோ இது ராத்திரி நேரங்கிறனால எல்லாருமே படுக்க போயிடுவாங்க. பிரெட்டா ஹாலே படுக்க வச்சுட்டு நம்ம ஹீரோயின் மார்ட்டினோட ரூமுக்கு போவாங்க. அந்த சமயத்துல தான் அவங்க அம்மா ரெபக்காவை கூப்பிட்டு, நீங்க இங்கதான் இன்னைக்கு தங்க போறீங்களா? நான் உங்ககிட்ட அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டது தப்பு தான், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அவளை கட்டி பிடிக்கும் போது அங்க நல்லா நோட்டீஸ் பண்ணுங்களேன், உள்ள இருந்து டயானா அவங்கள இழுத்துட்டு போறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அப்ப தெரியல. அதுக்கப்புறமா தான் அவங்க கையை பார்க்கும்போது அவங்க அம்மா ஏதோ ஒண்ணு அவங்க கையில கொடுத்துருக்காங்க. அது ஒரு பேப்பர். அதுல என்ன தெரியுமா எழுதியிருக்கு? ஐ நீட் ஹெல்ப் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க டயானா கிட்ட இவங்க வசமா மாட்டிக்கிட்டாங்கன்னு. நம்ம பசங்க தூங்க போறதுக்கு முன்னாடி எல்லா லைட்ஸையும் ஆன் பண்ணி விட்டுட்டு கூட சேஃப்டிக்காக நிறைய மெழுகுபத்திரியும் அவங்க பத்த வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா நிம்மதியா போய் தூங்குறாங்க. அப்படியே நடுராத்திரி ஆகுது. அந்த வீட்டை காட்டுறாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா அங்க வந்து பவர் கட் ஆகுது. லைட் ஆஃப் ஆன உடனே நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிடுறாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா டார்ச் லைட்டை ஆன் பண்றாங்க. அவங்களுக்கு என்ன பயம்னா, பிரெட் வந்து ஹால்ல தனியா இருப்பான். அதனால அவனை தேடி போகும்போது இங்கேயும் நம்ம பிரெட் வீட்டை விட்டே வெளியில வந்து ஏன் பவர் கட் ஆச்சுன்னு பார்க்க போயிருக்கான். நம்ம ஹீரோயினும் என்ன பண்றாங்கன்னா பேஸ்மெண்ட்ல போய் கரண்ட் வர இடத்துல ஏதாவது ஃபியூஸ் போயிருச்சா அப்படின்னு செக் பண்ண போறாங்க. அண்ட் இந்த சமயத்துல தான் காட்டுவாங்க மார்ட்டின் கண் முழிச்சிருவான். பக்கத்துல ரெபேக்கா இல்லாத பார்த்த உடனே அவனுக்கு தூக்கி வாரி போட்டுரும். உடனே என்ன பண்றான்னா அந்த விளக்கை எடுத்துட்டு வெளியில போவான். இப்போ அவனுக்கு ஒரு டார்ச் லைட் வேணும். அவன் என்ன பண்ணிருப்பானா, தூங்க போற நேரத்துக்கு முன்னாடியே ஒரு டார்ச் லைட்டை ஒளிச்சு வச்சிருப்பான். அதை எடுக்கலாம் அப்படின்னு அந்த பாக்ஸை திறக்கும் போது இப்ப பின்னாடி பார்த்தா அங்க டயானா இருக்கா. இத பார்த்த உடனே அவன் பயந்து பின்னாடி போறான். ஆனா இவனுக்கு பின்னாடிதான் அவ இருக்கா. இவளை பார்த்த உடனே அங்கிருந்து வேகமா ஓடும்போது கால் தடுக்கி கீழே விழுந்துருவானா. இதுதான் சான்ஸ்னு அவளை தரன்னு எடுத்துட்டு போறா. ஆனா நம்ம மார்ட்டின் கையில தான் அந்த கேண்டில் இருக்கே, அதை காட்டின உடனே அவ அமைதியா அந்த ரூம்குள்ள போய் ஒளிஞ்சிடறா. உடனே வேகமா பேஸ்மெண்ட்டுக்கு போய், நீ எதுக்காக என்ன தனியா விட்டுட்டு வந்த, இனி எப்பவுமே அப்படி பண்ணாத அப்படின்னு பயங்கரமா திட்டிடுவான். ரெபேக்கா என்ன சொல்றான்னா, இங்க எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குதே. அப்பதான் மார்ட்டின், ஒரு வேலை இது ட்ராப்பா இருக்குமோ அப்படின்னு 2 பேரும் சொல்லும்போது இப்பதான் காட்டுறாங்க அந்த பேஸ்மெண்டோட கதவை டயானா மூடி லாக் பண்றா. அவங்க வேகமா கத்தி கதவு தட்டும் போது இந்த சமயத்துல தான் பிரெட் வீட்டுக்குள்ள வருவான். இவனும் சத்தத்தை கேட்டுட்டு பேஸ்மெண்ட் கிட்ட போகும்போது அந்த பேஸ்மெண்ட் கதவு பூட்டி இருக்கும் இல்லையா, இவனும் திறக்க ட்ரை பண்ணுவான். ஆனா அது திறக்கவே மாட்டேங்குது. இந்த சமயத்துல அங்க ஒரு உருவம் இருக்கும். இவன் என்ன நினைச்சுப்பானா, ரெபேக்காவோட அம்மா தான் அப்படின்னு டார்ச் அடிச்சா அந்த இடத்துல அந்த உருவம் இருக்காது. இத பார்த்த உடனே அவன் பயந்து போயிடுறான். இத புரிஞ்சுக்கிட்ட ரெபேக்கா, வேண்டாம் பிரெட் வேண்டாம், லைட் வெளிச்சத்திலேயே இரு, தயவு செஞ்சு லைட் வெளிச்சத்திலேயே இரு அப்படின்னு அவ சொல்றா. ஆனா பிரெட் என்ன பண்றானா, அந்த டார்ச் லைட்டை வச்சு அந்த ஹோல்டரை உடைக்கலாம் அப்படின்னு பார்த்தா டயானா அவளை தரன்னு இழுத்துட்டு போறா. இந்த சமயத்துல டார்ச் லைட் அவன் கையை விட்டு போயிடும். டயானா அவனை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது உடனே நம்ம தலைவன் போனை எடுத்து அவ கிட்ட காட்டுறா. அந்த போனோட வெளிச்சத்துல அவ மறைஞ்சு போயிருவா. இதுதான் சான்ஸ். அவன் என்ன பண்றான்னா அங்கிருந்து வேகமா ஓடி காரை பிடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு நடுவுல சின்ன நிழல் இருக்கும் இல்லையா, அந்த நிழல்ல வச்சு பிரெட்டை போட்டு பந்தாடுறா. லிட்டரலி அவனை தூக்கி 2 பொழக்க பாப்பா. அந்த சமயத்துல அவன் என்ன பண்றானா, இவன் கீழே சென்சார் இருக்கும், அதை ஆன் பண்ணும்போது காரோட ஹெட்லைட்ஸ் ஆன் ஆகும். அந்த வெளிச்சம் பட்ட உடனே அவன் அந்த இடத்த விட்டு போயிருவா. இப்ப இந்த சமயத்துல நம்ம பசங்களை காட்டுவாங்க.
அவங்க ஒரு மாதிரி பயந்துட்டு இருக்கும்போது பிரெட் காரை எடுத்துட்டு அங்கிருந்து போற மாதிரி சத்தம் கேட்கும். மார்ட்டின் என்ன கேக்குறானா, ஒருவேளை அவன் நம்மளை விட்டுட்டு போயிருவானோ, இல்ல அவன் நம்மளை விட்டுட்டு போக மாட்டான், நீயும் இப்படிதானே சொல்லி போயிட்ட. இங்க நம்ம சோஃபி தான் பசங்களை தேடி பார்த்து காணாதனால டயானா தான் அவங்கள எங்கேயோ அடைச்சு வச்சிருக்கா அப்படின்னு நினைச்சு டயானா கிட்ட அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு டயானா, நீ தேவையில்லாததெல்லாம் பண்ற, என் பசங்க மேல கை வைக்க கூடாதுன்னு அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா, அதை மீறி நீ இப்படி பண்றியே அப்படின்னு அவங்க கேட்கும்போது அங்க இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இருக்காது. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க மோசமா இருக்கிறனாலதான் டயானா அவங்க கூட இருக்கா, இதே அவங்க நல்லா ஆயிட்டாங்கன்னா அவ அங்க இருந்தே போயிருவா, அதனால அவங்களோட டிப்ரெஷன் டேப்லெட்ஸை எடுத்துக்கலாம் அப்படின்னு அதை ஓபன் பண்ணும்போது டயானா அவங்களே அட்டாக் பண்ணிடுவா. அவங்கள அடிச்சு போட்டதுல அவங்க அங்கேயே மயங்கி விழுந்துருவாங்க. எங்க கீழே பேஸ்மெண்ட்ல நம்ம பசங்க என்ன பண்றாங்க தெரியுமா, நெருப்பு மூட்டி அதை எரிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க பால் இன்வெஸ்டிகேட் பண்ணி வச்ச எல்லா டாக்குமெண்ட்ஸை கிழிச்சு அந்த நெருப்புல போட்டு அதை மூடிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் மார்ட்டின் ஒரு லைட்டை கண்டுபிடிப்பான். அதை கொண்டு போய் காட்டும் போது தான் தெரியுது அது ஒரு பிளாக் லைட். இது எதுக்கு தெரியுமா பயன்படுத்துவாங்க, இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், ப்ளூ லைட், இது எல்லாமே இந்த வெளிச்சத்துல தெரியும். மார்ட்டினை இங்கே இருக்க சொல்லிட்டு அந்த பேஸ்மெண்ட்குள்ள ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள அந்த லைட்டை வச்சுக்கிட்டு போகும்போது அப்பதான் அவ ஒரு விஷயத்த பாப்பா. அதை பார்த்த உடனே அவளுக்கு தூக்கி வாரி போட்டுரும். என்னன்னா, அங்க இருக்கிற ஒரு செவுத்து ஃபுல்லா டயானா என்னெல்லாமோ எழுதி வச்சிருக்கா. அதுல அவ எப்படி சோஃபிய பார்த்தா, சோஃபி கூட எப்படி வாழ்ந்துட்டு இருந்தா, நடுவுல பால் வந்ததுக்கு அப்புறம் பாலை என்ன பண்ணா, இது எல்லாமே அதுல போட்டிருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங் சீன்ல டயானா தானே பாலை கொண்டிருப்பா. இந்த விஷயம் நம்ம ரெபேக்காக்கு தெரிய வருது. அந்த சமயத்துல பால் செஞ்சு வச்ச அந்த டம்மி மாடல்ஸ் எல்லாமே அங்க இருக்கும். அதை அவ பார்த்துட்டே வரும்போது அதுங்களுக்கு நடுவுல டயானா இருப்பா. இதை பார்த்துட்டு என்ன பண்றான்னா, பயந்து போய் அங்கிருந்து தப்பிக்க பார்க்கும்போது அங்க ஒரு கோடாரி இருக்கும். அதை எடுத்து அவளை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது டயானா அவளோட கையவே பிடிச்சிருவா. இப்ப நம்ம ஹீரோயினால தப்பிக்கவே முடியாது. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, டார்ச் லைட்டை எடுத்துட்டு வந்த மார்ட்டின் அந்த லைட்டை அவளோட கைகள்லயே காட்டுவா. அந்த லைட் பட்ட உடனே அவ கைய பாருங்களேன், ஒரு மாதிரி புண்ணாகுது. அவ கையெல்லாம் வெந்து போன மாதிரி இருக்கு. நம்ம ரெபேக்காக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கும். அப்ப மார்ட்டின் என்ன சொல்றானா, இங்க இருந்து ரெஸ்ட் எடுக்கவா போறோம், இங்க இருந்து ஓடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே அங்கிருந்து போறாங்க. அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, சிம்னி வழியா இந்த டயானா இவங்க மூட்டிட்டு இருந்திருப்பாங்களே நெருப்பு, அதை அணைச்சிருவா. இப்ப அவங்களுக்கு இருந்த ஒரே ஹோப்பும் போயிருச்சு. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு மார்ட்டின் கேட்கும்போது ரெண்டு பேருமே அவங்க அம்மாவை கத்தி கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எங்கேயோ அவங்க அம்மா மயக்கத்துல இருக்காங்க. இங்க பாரு, உனக்கு எதுவுமே ஆகாது, நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க, ரெண்டு பேருமே இங்க இருந்து உயிரோட தப்பிப்போம் அப்படின்னு சொல்லும்போது வெளியில பிரெட் என்ன தெரியுமா பண்ணிருப்பான், அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்க மாட்டான், வெளியில போய் போலீஸ கூப்பிட்டுட்டு வந்திருப்பான் உதவிக்காக. ஆனா வந்தது ரெண்டு போலீஸ் ஆபீசர்ஸ் தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிரெட்ட வெளியிலே இருக்க சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் உள்ள போவாங்க. அவன் எவ்வளவோ சொல்லுவான், இங்க பாருங்க டார்ச் லைட்ஸ் வச்சுக்கோங்க, டார்ச் லைட்ஸ் இருந்தா தான் நீங்க அங்கிருந்து தப்பிப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது அது அவங்க எல்லாம் கேட்காம அங்கிருந்து போவாங்க. உள்ள போன உடனே நம்ம பசங்களோட சத்தத்தை கேட்டு நேரா பேஸ்மெண்ட்க்கு வருவாங்க. அந்த சமயத்துல பேஸ்மெண்டோட கதவு லாக் ஆயிருக்கும். அதை அவங்க உடைக்கும் போது இங்க சோஃபிக்கு முழிப்பு வருது. ஆனா அவங்க இருந்த ரூமை டயானா லாக் பண்ணிருப்பா. இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஒரு ஜாடியை எடுத்து அதை உடைச்சு அந்த கதவை திறக்கிறாங்க. இவங்க அந்த கதவை உடைச்சு திறக்கிறக்கும் இங்க போலீஸ் ஆபீசர் இந்த கதவை உடைச்சு திறக்கிறக்கும் கரெக்டா இருக்கும். அவங்க ஒரு வழியா நம்ம பசங்களையும் கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த சமயத்துல பக்கத்துல இருந்து ஏதோ ஒரு சத்தம் வர்றது கேட்டு அந்த போலீஸ் ஆபீசர் கூப்பிட்டு விடும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டார்ச் லைட் அடிப்பாங்க இல்லையா, அந்த வெளிச்சம் தாங்காம டயானா அங்கிருந்து நகர்ந்து போவா. இவரோ விஷயம் புரியாம, மேம் நீங்க தான் அங்க இருக்கீங்களா, தயவு செஞ்சு வெளியில வாங்க, நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு போகும்போது அந்த போலீஸ் ஆபீசரை புடிச்சு இழுத்து ஒரே போடு, அவ்வளவுதான், ஸ்பாட்லயே அந்த ஆளு காலி. இன்னொரு லேடி போலீஸ் ஆபீசர் பார்க்கும்போது அந்த ஆளோட பணத்தை அப்படியே டயானா எடுத்துட்டு போறா. உடனே இந்த லேடி போலீஸ் ஆபீசர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அவங்க ஆபீஸ்க்கு கூப்பிட்டு பேக்கப்கே அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. டயானா என்ன சொல்றான்னா, இந்தாங்க இதை எடுத்துக்கோங்க, இதை வச்சு பாத்தீங்கன்னா அவ உங்க கண்ணுக்கு நல்லாவே தெரியவா. ஆனா அந்த லேடி போலீஸ் ஆபீசர் அது எதையுமே கேட்காம அங்கிருந்து வேகமா ஒரு ரூம்குள்ள போவாங்க. பாருங்க, அவ்வளவுதான், கண்ணிமிக்கிற நேரத்துல அந்த இடத்துல அவங்க இறந்து கிடக்குறாங்க. இதை பண்ணது அந்த டயானா தான். உடனே நம்ம பசங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த போலீஸ் ஆபீசர் வச்சிருந்தா அந்த டார்ச் லைட்டை அடிச்சு காட்டிட்டு அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல பிரெட்டுமே அந்த இடத்துக்கு வந்துருவான். ரெபேக்கா என்ன சொல்றான்னா, பிரெட் அவனை கூட்டிட்டு போ, நான் எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறா. அப்படியே அவங்க அம்மாவை தேடும் போது அவங்க எங்க தேடியுமே காணோம். அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, ஒரு ரூம் தானா திறந்து அதுல இருந்து ஒரு கை அவளை பிடிக்க பாக்குது. இவ என்ன பண்ணிடுறான்னா, அந்த கையை பிடிச்சு அதுலயே அந்த டார்ச் லைட்டை காட்டிடுவா. இதனால அவளோட கை பயங்கரமா எரிஞ்சு போயிடும். இத பார்த்த உடனே செம்ம காண்டான டயானா என்ன பண்றானா, அவளை தள்ளி விட்டதுல அந்த டார்ச் லைட் கீழே விழுந்துரும். இவ அங்கிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவளை பிடிச்சு அந்த படிக்கட்டுல இருந்தே தூக்கி வீசிடுவா. அதோட விடாம கீழே இறங்கி அவளை போட்டு மொத்துன்னு மொத்துறா. கடைசியா நம்ம ஹீரோயினை அந்த இடத்திலே கொல்லலாம் அப்படின்னு வரும்போது அந்த சமயத்துல நம்ம ஹீரோயினோட அம்மா அங்க வராங்க. இங்க பாரு, உனக்கு நான் கடைசியா சொல்றேன்,
என் பொண்ணை விட்டுரு. ஆனா டயானா இதை கேட்கற மாதிரியே தெரியல. அப்பதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் இருந்தா தானே நீ இருப்ப, நான் இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கன்னை எடுத்து அவங்களோட தலைக்கிட்ட வைக்கும் போது, அம்மா வேண்டாம், தயவு செஞ்சு வேண்டாம் அப்படின்னு ரெபேக்கா சொல்லுவா. ஆனா அவங்க உங்களை காப்பாத்துறதுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லி கன்னை எடுத்து நெத்தி போட்டுலயே வச்சு ஷூட் பண்றாங்க. அவங்க அங்க இறந்து போனதும் அடுத்த செகண்டே இங்க டயானா காத்தோட காத்தா அழிஞ்சு போயிருவா. ரெபேக்காவால இதை தாங்கவே முடியல. அவ அங்கேயே உட்கார்ந்து பயங்கரமா கதறி கதறி அழுகிறா. இந்த நேரத்துல நிறைய பேக்கப் வந்து அந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம பசங்களும் அங்கிருந்து தப்பிச்சிருவாங்க. எல்லா பிரச்சனையும் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. இனிமேல் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இவங்க நினைக்கும் போது திரும்பவும் அங்க லைட் வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆகும். இவங்க லைட்டா பயந்துருவாங்க. ஆனா இனிமேல் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பிரிட் சொல்றதோட இந்த படம் வந்து முடிவடையுது. அண்ட் இந்த படம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேரும் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.